ரூம் டூர் அண்ட் செட்டப் ஷோகேஸ் ரெண்டுத்தையும் ஒரே வீடியோவில் முடிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, என் மொத்த ரூமும் எப்படி இருக்குது, நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ நான் ஒரு ஹைட்டில் பேசுகிறேன்ல அதுக்கு எதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். டியர் யூடியூப், தேங்க்யூ ஸோ மச். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது தட்ஸ் வெரி இன்சேன். இட்ஸ் நாட் ஈவன் அ ஸ்மால் நம்பர். பட் அதுக்காக மட்டும் நான் தேங்க்யூ சொல்கிறேன்னா கிடையாது. நான் இந்த தேங்க்ஸை இன்னொரு விஷயத்துக்காகவும் சொல்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி பட் நீங்கள் வீடியோவோட எண்டு வரைக்கும் பார்த்தா தான் அது கிடைக்கும் மை ஃப்ரெண்ட். இப்போ ப்ரொஃபஷ்னலாக இந்த ரூம் டூர் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாமல் அப்படியே ஜாலியாக பார்க்கலாம், அப்படியே கதை பேசிக்கிட்டு. நான் கண்டென்ட்லாம் எழுதலை இந்த வீடியோவுக்கு. திஸ் இஸ் த இனிஷியல் லுக் ஆஃப் மை ரூம். பெருசாக ஒன்றும் இருக்காது, இருந்தாலும் யா லெட்ஸ் கோ. ஸோ ஃபஸ்ட்டு ரூம்குள்ளே வந்தோடனே ரைட் சைடில் இந்த மாதிரி தொங்க விட்ருக்கேன். லைட்டு போட்டால் உங்களுக்கு தெரியும். நான் எதில் எல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். ட்ரைபாடு டைம் லேப்ஸில் டக்குன்னு 10 செகண்டில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் மை தொப்பி. நான் ஊட்டியில் வாங்கினது. ஏன் இந்த டோரிமான் படத்தில் இந்த ட்ராயிங்லாம் வரையும் போது மேலே ஒரு தொப்பி போட்டிருப்பாங்கள்ல, பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால சும்மா வாங்கினேன். இது வந்து எதுக்குன்னா, நம்ம இப்போ எதாவது வெளியே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் திங்ஸ் எடுத்துப்போம். லைக் ரொம்ப இந்த கட்டப்பை அளவுக்கு தேவைப்படாமல் சில திங்ஸ் மட்டும் எடுத்துப்போம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்கூல் பேகு, காலேஜ் பேக்லாம் எடுத்துன்னு போக முடியாதுல்ல. ஸோ அதுக்காக திஸ் கைஸ் தேர். இதுக்குள்ளே ஒன்றும் கிடையாது, எல்லாம் பெல்ட்டு, சும்மா ஒரு ஹேங்கர். அண்ட் இது வந்து இந்த ட்ரைபாடோட கவர் இப்போ தான் மாட்டினேன். அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்கிப்பிங் ரோப்பு. இப்போ நமக்கு அடுத்து என்ன தெரிகின்றது என்றால், இந்த மாதிரி ஒரு பீரோ தெரியுது. இது நான் வந்து யூஸ் பண்ணாத இயர்ஃபோன், இது பேர் எதை சொல்லுவாங்க. ஸோ யா ஃபர்காட். எனிவேஸ், அப்புறம் வந்து இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் மேலே வந்து நர்ஃப் கன் இருக்கின்றது. ரைட், இது சுடுன்னு நினைக்கிறேன். யா ரொம்ப விளையாடிக்கிட்டு இருக்காம நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். அதுக்கு அடுத்தது என்னடா இருக்குது அப்படின்னா, கண்ணாடி. இந்த கண்ணாடிக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், ஹோம்லேண்டர் கண்ணாடி அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா நான் கடைசி ஒரு 5 வருஷமாகவே எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேன்னா, ஸோ லைக் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, என் ட்ரெஸ் இருக்குது, விச் இஸ் வெரி மெஸ்ஸி. இந்த ஷின்சான் டோரிமான்லலாம் வந்து அகேன் இந்த கதவை திறந்தாலே மேலேருந்து அப்படியே துணி உழுவும்ல, அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். விழுற அளவுக்கு வைக்கல, ஸ்டில் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், அதனால நாட் இன்ட்ரெஸ்டட்னு வச்சுக்கோங்களேன். வி காட் தீஸ் போஸ்டர்ஸ். இப்போது இந்த போஸ்டர்ஸ்க்கெலாம் மீனிங் இருக்குது. ஸோ இந்த ஸ்பைடர்மேன் பாருங்கள், இது எல்லாமே நான் வந்து காமிக் கானில் வாங்கினேன். காமிக் கான் ஒரு ஈவெண்ட் நடக்குது இப்போ தான், ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்ம ஊரில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபாரின்லலாம் நிறைய நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ப்ரூஸ்லியோட ஒரு கோட் இருக்கும், பி லைக் வாட்டர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு. வாட்டர் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து அது எந்த கண்டெய்னருக்குள்ளே போகுதோ அந்த கண்டெய்னரோட ஷேப்புக்கு அடாப்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி நீங்களும் வந்து சுற்றி இருக்க சிச்சுவேஷனுக்கும் லைஃபுக்கும் அடாப்ட் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ப்ரூஸ்லி. தட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபைட்டர். அவரே அப்படி சொல்கிறாருன்னா ரைட். ஸோ அது இல்லாமல் சின்ன வயசுலலாம் நான் சைனீஸ் மாதிரி இருப்பேன். இப்பயும் கொஞ்சம் லைட்டாக அப்படி தான் இருக்கேன். என்னை பார்த்தா ப்ரூஸ்லி, டாங்லி அப்படிலாம் கூடுவானுங்க. யா கைஸ், சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்த நீதான் சொல்லி ப்ரூஸ்லி பிடிச்சி போய் படம்லாம் ரொம்ப பார்த்ததில்ல, ஃபைட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த ஒரே கையில் இப்படி தள்ளி அப்படி நின்றுட்டு இருக்கவன் பறந்து போய் விழுந்து இந்த மாதிரி சீன்ஸ்லாம் சில தான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் இது வந்து என்னென்னா, நான் ஆப்போசிட் கேமராவில் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு படிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தா தெரியுதுல்ல, டஸ் மை ஸ்பார்க்கிள் பர்ன் யுவர் ஐஸ் அப்படின்னு. ஒன்றால் முடியாதுன்னு நிறைய பேர் என்னை சின்ன வயசுலேருந்து சொல்லி காட்டி இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, இன்செக்யூரிட்டி எல்லாத்தையும் அப்படியே சூப்பராக பில்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதை உடைக்கிற மாதிரி ஒரு விதமாக இதை வாங்கியிருக்கேன். ஃப்ளெக்ஸிங்காக அப்படின்னு கேட்டால் லைட்டாக ஃப்ளெக்ஸிங் தான். அடுத்தது வந்து இந்த ஸ்பைடர்மேன் போஸ்டர். ஸோ அந்த ஸ்பைடர்மேன் போஸ்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் 3 ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா
இந்த 3D கைண்ட் ஆஃப் இமேஜ் வந்து அப்படியே 3 ஸ்பைடர் மேனாக மாறும். டோபி மெக்வயரோட ஸ்பைடர் மேன் தெரியுது, எனக்கு டாம் ஹாலண்ட் தெரியுது. நான் எப்படி சொல்கிறேன்னா கமான் யா டாம் ஹாலண்ட் தெரியுதா, இப்போது டோபி மெக்வயர் தெரியுதா, இப்போ உங்களுக்கு ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தெரியும். இதை பார்த்தா நல்லா இருந்துச்சு காமிக்கானில், அதனால வாங்கிட்டேன். அடுத்தது திஸ் இஸ் மை ஃபேவரட் போஸ்டர். எஸ், இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஸ்பைடர்மேன் அண்ட் திஸ் இஸ் வெனம். நான் ஏன் இந்த போஸ்டர் ஓட்டினேன்னா, ஸ்பைடர்மேன் அப்படின்றது இஸ் அ குட் கை, யா ஹீஸ் பேசிக்கலி அ சூப்பர் ஹீரோ. அண்ட் வெனம் அப்படின்றது இட்ஸ் அன் ஏலியன், அ சிம்பயாட் தட் வாண்ட்ஸ் டு டேக் ஓவர். இவனை வந்து இந்த பீட்டர் பார்க்கர், இந்த ஸ்பைடர்மேன் அப்படின்றவனை டேக் ஓவர் பண்ணி அவனோட மைண்டை வந்து மாற்றிடும். கோல்டாக இந்த வில்லன் ஆர்க்கெலாம் போகிற மாதிரி வச்சு இந்த ஸ்பைடர்மேன் 3ல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தான். இந்த வில்லன் ஆர்க்கெலாம் போய்கிட்டு கெட்டவனாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படி இப்படின்னு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு மாதிரி கோல்டாக சைலண்ட்டாக என் மூஞ்சி எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஸோ யா அதை உடைக்கிற விதமாக இந்த போஸ்டரை வாங்கினேன். லிட்ரலி மீ கேரக்டர் நான் ஸ்பைடர்மேன் இல்லை. ஆர் வெயிட் அ மினிட், மேபி ஐ ஆம். இந்த கிட்டார் வந்து ஜுவாரஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து நான் வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கின கிட்டாரு. அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்து இப்போது அவுட் ஆஃப் டியூனில் இருக்கும். லைக் யூ கெட் இட் ரைட். எனக்கு பெருசாக வாசிக்க தெரியாது, அதான் உண்மை. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த கொஞ்சம் நஞ்ச அறிவை வச்சு சொல்கிறேன், இது வந்து கரெக்டான டியூன் கிடையாது. நான் இதை இன்னும் கரெக்டாக இதெல்லாம் டியூன் பண்ணோம், ஓகேவா? ஸோ இதை வந்து திருப்பி நம்ம பேக்குள்ளேயே போட்டுருவோம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். திஸ் இஸ் மை பெட் அண்ட் திஸ் இஸ் ஏசி ரிமோட். இதை நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு சோஃபாவாக மாற்றிக்கலாம். பட் எனக்கு இப்போ மாற்றுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மாற்றினா நான் திருப்பி போர்வையை மடிக்கணும். பட் ஸ்டில் எதுக்கு இதுக்காக பெட்டை மடிச்சுக்கிட்டு, யா எனிவேஸ் அடுத்த விஷயத்துக்கு போகலாம். திஸ் இஸ் சூப்பர்மேன். அந்த ரீல்ஸ் அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அப்படியே பறப்பான், அந்த மியூசிக் இன்னமும் வருமே, பாட்டு மறந்துட்டேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட அன்புள்ள கீபோர்டு. ஸோ இந்த கீபோர்டு கடிதெல்லாம் நான் லைட் வச்சுருக்கேன். இந்த சேர் இதை நான் சொல்கிறேன், இதை முடிச்சுட்டு சொல்கிறேன், ஓகே? சரி, இந்த கீபோர்டு வந்து நான் டெக்னிக்கலி இந்த யூஎஸ்பி வயர் வச்சு கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணி மியூசிக் கம்போஸ் பண்ணலாம். பட் நான் மியூசிக் படிக்காமே என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் மறந்துடலாம், அதெல்லாம் ஃபாரெவர், அதெல்லாம் யாரோட கண்ணுக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நான் ரொம்ப நாளாக வாசிக்கலை, ஏன்னா நான் இங்கே இப்போது டெக்னிக்கலி உட்காரக்கூட முடியாது. ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் இடிக்குது, CPU கிடக்குது இங்கே, ரைட்? பட் ஸ்டில் ஐ ட்ரை, ஓகே? நம்ம பார்க்காம கீபோர்டு வாசிக்க போகிறேன். நெவர் மைண்ட். நெவர் மைண்ட் டச் விட்டு போயிடுச்சு. நான் இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு யூஸ் கேஸ் காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? எதுக்கு இப்போ கீபோர்டு வாசி காமிச்ச? கீபோர்டை காட்டினா போதாதா? ஆல்ரெடி வீடியோ டியூரேஷன் எவ்வளோ வரும்னு தெரியல உனக்கு, எதுக்கு இந்த வேலை? சரி அடுத்து போகலாம். இந்த சேரு பார்த்தீங்கன்னா நான் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஃபர்னிச்சர் கடையில் வாங்கினேன். லைக் ஏர் மெஷ் கைண்ட் ஆஃப் திங்கி. அண்ட் இது எல்லாமே ஏசியாக இருக்கும். எதுக்கு இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. பெஸ்ட் திங் ஐ லைக் அபவுட் திஸ் இஸ், நான் வந்து இதை டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த சேர் வாங்கினேன். இந்த கிளினிக்லலாம் அந்த சுற்றுற மாதிரி சேர் வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி நானும் வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பேன். சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோம் வாங்க. ஸோ நம்ம டோர் இங்கே இருக்குது, இப்படியே வந்துட்டோம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கீழே பெட்டு, சேரு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துட்டோம். அண்ட் யா, திஸ் போர்வை, ஐ லைக் திஸ் போர்வை, சாஃப்ட். நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து யூஸ்வலாக அந்த ஏதோ ஒரு மயில் டிசைன் போட்ட ப்ரௌன் கலரில், அப்புறம் இந்த க்ரீன் கலரில், டார்க் க்ரீன், டார்க் ப்ரௌன், இந்த மாதிரி கலரில் அப்படியே திக்காக வாங்குவாங்க. எனக்கு அதை பார்த்தாலே காண்டாகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டேன். நான் வாங்கினதில் உருப்படியான பொருட்களில் ஒன் ஆஃப் தம். அடுத்தது இப்படி பார்த்தோம்னா என்ன தெரியுதுன்னா,
நம்மளோட அழகான கம்ப்யூட்டர் தெரியுது. ஏனோ மின்வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போலே வந்தாயே, பாவா என் வெளிச்ச பூவேவா. கீழே கீழே இதெல்லாம் பார்க்காதீங்க, இதெல்லாம் லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர். நான் வந்து 3 வருஷம் முன்னாடி இந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் மார்க்கில் இருக்கும்போது ரைட். ஸோ தட் இஸ் மை நியூ வால்பேப்பர். மைல்ஸ் மொராலிஸ் மாஸ்க் ஐயாக்கு பக்காவாக செட் ஆகும். ஸோ இது வந்து ஈவோ ஃபாக்ஸோட சம் கீபோர்ட். ஐ ஃபர்காட் த மாடல் நேம் அண்ட் ஆல் தட். ரேசரோட ஒரு 1000 ரூபா மவுஸு. அகெயின் டெத் ஆர்டர் எசென்ஷியல் இது. ஐ திங்க் தட்ஸ் ரீடபிள். சிங்கம் அப்படின்றது இட் ஜஸ்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ரீசன்லாம் வேணும்னா எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள், அதெல்லாம் பேசலாம். அப்புறம் இது வந்து குட்டி ஜாகுவார் கிண்டர் ஜாயில் வந்தது. அப்புறம் இது வந்து ஒரு ஈகிள். ஸோ இந்த ஈகிள் என்ன பண்ணுன்னா செம்மையாக இருக்குல்ல. ஸோ இட்ஸ் லைக் ஒரு ஈஃபில் டவர் மேலே ஈகிள். இதை வந்து நீங்கள் ஆட்டி விட்டிங்கன்னா அந்த ஃபிசிக்ஸு கிராவிட்டி அதெல்லாம் வச்சு ஏதோ பண்ணி இது சுற்றுது. இது பார்க்க கொஞ்சம் கூலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் இது வந்து கிண்டர் ஜாயோட பேட்மேன் பேட் பேட் பைக்கா காமிக்ஸில் வர ஏதோ ஒரு பைக். காட் இட். அடுத்தது வந்து நான் கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன். இருங்க, அதுக்கு முன்னாடி லைட்டு போட்டுறேன், கிளியராக தெரியும். கேவலமாக இருக்கு என் ஹேர் ஸ்டைல். 2600 3000 என்னமோ அமேசானில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு வெப்சைட்டில் ரிஸ்க் எடுத்து போட்டு 15 நாள் வெயிட் பண்ணி அப்புறம் ஆஃப்டர் அ லாங் வெயிட் ஐ காட் திஸ். இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஹெட்ஃபோன். லைக் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக. கேன் யூ சி? அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் அ மைக். ஸோ another amazing purchase. அதுக்கப்புறம் பை த வே இந்த லைட்டு பேர் வந்து பிரிக் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பிரிக் லைட் வந்து 300 ரூபாய்க்கு இந்த லைட்டு கடையெல்லாம் கிடைக்கும், எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த கடை ஃபுல்லாக லைட்டாக மாட்டி வச்சுருப்பாங்கள்ல, அந்தமாதிரி கடையில் தான் வாங்கினேன். அப்புறம் இந்த கம்ப்யூட்டரோட ஸ்பெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு வந்து NVIDIA GTX 1650 அண்ட் ப்ராசஸர் i5 9th ஜென்ரேஷன். அகேன் நான் இது வாங்கி இது 8th ஸ்டாண்டர்டில் வாங்கினேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, 8th ஸ்டாண்டர்ட்னா என்ன 13 வயசு, 6 வருஷம் ஆயிருக்கும். எஸ் ரைட்டா. வைஃபை மோடம். அப்புறம் இது வந்து ஏசி ரிமோட்டு. லைக் நான் ஆக்சுவலி ஏசி போடாமல் தான் வீடியோ எடுப்பேன். நிறைய பேர் கேட்குறாங்க நான் என்ன மைக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனும் போடல, ஏசியும் போடல பாருங்கள். லைக் ஏசி ஒர்க் ஆகும், நான் ஸ்விட்ச் கூட ஆன் பண்ணல அகேன். பட் நான் வந்து ஏசி ஃபேன்லாம் ஆன் பண்ணேன்னா குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ வந்து நான் எதுவுமே இல்லாமல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் சஃபர் பண்ணுறதுல எதுவும் சஃபரிங் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானோ அது இப்படி பேசிட்டு போகிறான். ஃபுல்லாக கேம் விளாடி நான் வந்து 5 வருஷமாக டிப்ரெஷனில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட ஃபுல்லாக கேம் விளாடி தான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் இல்லை, ஒன்றுமே பண்ணல. பேசிக்காக கேம் விளாட்டு தூங்கிட்டு லாக்டவுனில் அதுதான் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு குட்டி ஒரு நோட், அதாவது டு நாட் ரெஸ்ட் அப்படின்னு இருக்குது. அது கேவலமான ஃபாண்ட்டில் கேவலமான ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கும். ஏன்னா அது என் ஹேண்ட் ரைட்டிங் தான். டு நாட் ரெஸ்ட் காட் தேட் நோ மேட்டர் வாட் அப்படின்னு இருக்கும். சும்மா நமக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணுறது தான் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ சேரில் இங்கே உட்காந்து அப்படியே அடுத்து என்னடா பண்ண போகிறோம் வாழ்க்கையில் நம்ம காலி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இது கண்ணில் படும். ரொம்ப கேவலமான டைம்லேருந்துலாம் நம்ம மேலே வந்திருக்கும்போது இப்போ இருக்கிறதும் இட் வில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் ரிமைண்ட் மீ. சரி, ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். இதுதான் வந்து என்னோடய பிளாஸ்டிக் ட்ராயர். ஆக்சுவலி இது எனக்கு பிடிக்காது, பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்கும். என் ரூமோட ஏஸ்தட்டிக்கு சுத்தமாக செட் ஆகாது. லைக் நீங்களே பாருங்களேன், இது எல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. தென் யூ கெட் திஸ். ஸோ லைட்டாக ஆஃபாக இருக்குல்ல, ஸோ அதனால் எனக்கு பிடிக்காது. பட் ஸ்டில் இட் ஹேஸ் இட்ஸ் பர்பஸ், இட் சர்வ்ஸ் இட்ஸ் பர்பஸ். அண்ட் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் குப்பை தான் இருக்கும். கண்ணாடிஸ் லைட்டாக பெருசாக இருக்குது. நிறைய இது வந்து நான் கண்ணாடியோட நாலேஜே இல்லாமல் சைஸ் பார்க்காம அப்படிலாம் வாங்கிட்டு வந்துருக்கேன். இது வந்து அயன்மேன் கண்ணாடி, நானே பேர் வச்சது தான் அதெல்லாம். ஓகே, வீடியோவில் பார்க்க ரொம்ப இருட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு வந்துட்டேன். அண்ட் தென் மென் அண்ட் பிளாக் மாதிரி இருக்கேன்டா. இதெல்லாம் செம்ம லோக்கல் கண்ணாடி பாருங்கள், அப்படியே தேஞ்சி போயிருக்கும் லிட்டரலாக. எல்லாமே லோக்கல் கண்ணாடி தான்.
ஸ்டில் அண்ட் இதெல்லாம் எனக்கு இப்போ கூட செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வா, ஓ மை காட், இது வந்து பழைய காப்பு. இப்பயும் காப்பு போட்டிருக்கேன் பிகாஸ் பிடிக்கும். வேற என்ன, இன்னொரு கண்ணாடி, இதுதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கண்ணாடியில் பர்ஸு, இதுக்குள்ளே என்ன இருக்கும், ஏடிஎம் கார்டு, பேன் கார்டு, பிளா 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 தான் இருக்கும். அன்னதர் கண்ணாடி, எவ்வளோ கண்ணாடியா, அன்னதர் கண்ணாடி. ஸோ இப்போ கண்ணாடி மட்டும் என்கிட்ட இவ்வளோ இருக்குது. அண்ட் ஐம் நாட் ஈவன் சர்ப்ரைஸ், நிறைய இது எனக்கு செட்டே ஆகாது. அப்புறம் ஒரு கண்ணாடி டப்பா வேறு. இந்த கண்ணாடி டப்பாவில் நான் காலேஜுக்கு போகும்போது பீட்டர் பார்க்கர் மாதிரி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரே கிளாஸ் வாங்கினேன். ப்ளூரே கிளாஸ்னால் இது வந்து அழகாக இருக்கு. சரி, ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்தா அந்த ஃபோனோட அந்த ப்ளூரே ரேஸ்லேருந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குது குவாலிட்டியாக, ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி. அதுக்கப்புறம் இது வந்து பென்னு, இப்படி திருகுனா லென்த் பென்னு வரும். ஓகேவா? அண்ட் இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் திங்கி, ரைட்? அண்ட் இட்ஸ் ஆல்சோ இந்த ஃபோனில் எழுதுகிற மாதிரி இந்த டிப் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. உடஞ்சி போன ஸ்கேலு, லிட்டரலி நாட் even kidding, உடஞ்சி போன ஸ்கேலு. இது வந்து நான் புதுசாக ஒரு இதோட ஸ்ட்ராங்கான ஒரு இதனால் ஈஸியாக பண்ண முடிஞ்சு. அதனால் இதோட ஸ்ட்ராங்காக ஒன்று வாங்கினதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுறது இல்லை. பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இந்த ஒரு காப்பு இருக்குது என்கிட்ட, செம்ம வெயிட்டான ஒரு காப்பு. இது வந்து 2 சைடும் சிங்கம் மாதிரி இருக்கும். பார்த்தா நாய் மாதிரின்னு சொல்லுவீங்க, பாம்பு மாதிரின்னு சொல்லுவீங்க, பட் இட்ஸ் ஆக்சுவலி சிங்கம் தான். இது துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற துணி இருக்குது. அது இல்லாமல் சாக்ஸு, பனியன் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? இதுலேயும் அதே தான் இருக்குது. அடுத்த ரோலையும் அதே தான் துணி. வந்து இந்த ரேசருக்கு கொடுத்த பேகு, தலகாணி ஓரை, அப்புறம் இந்த தலையில் போட்டால் அப்படியே நிற்கும்ல, அந்த ஒரு இது வாங்கினேன். பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்றதுனால. பட் ஸ்டில் எப்பயாச்சும் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த பவுச்லாம் ஃபுல்லாக பெண்ணு தான் இருக்கும். இது வந்து கழுத்து வலிக்காக நான் வாங்கினது. பட் இப்போ எனக்கு கழுத்து வலிக்கலை. இந்த ஜிம்மெலாம் போயிட்டு எல்லாம் பண்ணுறதுக்கப்புறம் வலிக்கலை. பட் இதை போட்டு யூஸ் பண்ணால் தான் எனக்கு கழுத்து வலி வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் இதெல்லாம் ரேண்டம் ஃபோன் சார்ஜர் ஒயரு, இந்த ஒரு சார்ஜர் ஒயரு, அப்புறம் இந்த வாரண்டி கார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் இருக்கும். ஜாய்ஸ்டிக்கு ஆன் பண்ணால் ஆன் ஆகும். ஆனால் நாங்கள் கனெக்ட் பண்ணல, அதனால பிளிங்க் ஆகிட்டு இருக்கோம். யூடியூப் பண்ணுறதுக்காக தான் இந்த கீலைட் ஒன்று வாங்கினேன். அதுக்கு வந்து இந்த டிஃப்யூசராக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணேன். டிஃப்யூசர்னால் இந்த ஃபோட்டோ ஸ்டூடியோலாம் பெருசாக ஒன்று அம்பர்லா மாதிரி வைப்பாங்க தெரியுமா, அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இது தேவைப்படலை ரொம்ப, அதனால் யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த பழைய ஜியோ மோடம் ஒன்று இருக்குது. என் ஏரியாவில் வந்து ஜியோ கனெக்ஷன் வந்து ஒரு 15 நாள், லைக் பிளானே 30 நாள் தான். பட் 15 நாள் வந்து சரியாக சர்வீஸ் இல்லை, சரியாக ஒன்றுமே பண்ணல. People just find that I'm Batman. Oh my god. Anyways, it's time to turn the lights off again. So இது வந்து என்னோட பேட்மேன் போஸ்டர். இதுவும் காமிக் கானில் தான் வாங்கினேன். அண்ட் இது வந்து ஹக்குனா மட்டாட்டா, அகேன் லயன் கிங் ரெஃபரன்ஸ், லயன்ஸ். இது வந்து என்னோட டெல் லேப்டாப்பு. அண்ட் இது வந்து நானே எனக்காக நான் ப்ரே பண்ணுறதுக்காக வச்ச சில பிக்சர்ஸ் அண்ட் சிலைகள் ஆல் தட். இதெல்லாம் என் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வந்து என் ரூம் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். 8 வருஷமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓர்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஒயிட் போர்டு மார்க்கர். லைக் என் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கேவலமாக இருக்கும், பட் ஸ்டில் ஹாய்னு தான் எழுதியிருக்கேன். இந்த வீடியோவில் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் இது வந்து என்னோடய ஃபோன் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் சம் ரேண்டம் ரைட்டப்ஸ் அகெயின். இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, ஸ்டாப் ஓவர் காம்ப்ளிகேட்டிங் திங்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்புறம் இங்கே வந்து ரிமெம்பர் இட் இஸ் a shame for a man to grow old without seeing the strength and beauty of which his body is capable of அப்படின்னு. இட் இஸ் பேசிக்கலி ஜிம்முக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் மோட்டிவேட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அகேன் இது வந்து ஜுஜுட்சு கைசனோட, திஸ் இஸ் கோஜோ சத்தோரோ, இது கெட்டோ and all that. நான் இந்த ரிட்டார்ட்லாம் கிடையாது. ஜுஜுட்சு கைசன் பயங்கரமான அனிமே இப்படின்னு. நமக்கு நருட்டோ தான் எல்லாமே. அதுக்கடுத்தது இது வந்து நருட்டோட 3 போஸ்டர். சாஸ்கே, அப்புறம் இட்டாச்சி,
அப்புறம் மாதரா, முருகர், பிள்ளையார், சிவன், கிருஷ்ணர், வேல், யா பேசிக்கலி ஆல் தட். அதுக்கப்புறம் இங்கேயும் திருப்பி கிறுக்கல் தான். ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் எக்ஸ்பிளைன் இட் அகேன். இங்கேயும் திருப்பி அந்த மாதிரி தான் கிறுக்கி வச்சுருப்பேன். இது வந்து காமிக்கானில் வாங்கின ஒரு குனாய். நான் இவ்வளோ நாளாக வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணிருந்தேன். இந்த ஸ்டாண்டு வந்து லிட்டரலாக பவுடர் கொட்டும், தெரியுதா? ஸோ இது ஒரு வாட்டி வச்சு எடுக்கும் போதும் கீழே டஸ்ட் ஆயிடுது. அதை க்ளீன் பண்ணி ரைட். ப்ளஸ் இது கீழே வச்சு பெரிய ஸ்டாண்டாலாம் வைக்க முடியாது, டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லாம் வைக்க முடியாது, வச்சா ஒரு டேபிளில் தான் வைக்க முடியும். அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை மறந்துட்டோமே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டம்பல். இந்த டம்பலை வச்சு தான் என்னோடய இந்த ஜிம்முக்கு போகிறது எல்லாமே இந்த ஒன் கேஜி டம்பல்ஸ் வச்சு தான் ஆரம்பிச்சது. லைக் ஆல்மோஸ்ட் எவ்ரி கை வீட்டில் புஷ்அப் எடுத்து புல்லப் எடுத்து இந்த மாதிரி 1 kg டம்பல்ஸு 2 kg டம்பல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி இப்படி தான் ஒர்க் அவுட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எக்ஸசைஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் தான் இது நமக்கு பத்தாது, எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஜிம்மில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போயிருப்பான். 4 kg டம்பல் இப்போயா தான் இருக்கும். எனிவேஸ் இந்த பவுடர் டப்பா என்னது அதுவும் என்னன்னு சொல்லுவேன், யார்ட்லி கோல்டு. நான் பவுடரே போட மாட்டேன். ஓகே, நெயில் கட்டரு, அப்புறம் ஏதோ பர்ஃப்யூம், சம் சிக்னேச்சர் லண்டன். That's about it. அதுக்கப்புறம் I have this. இது வந்து ஸ்கின் சீரம், பாண்ட்ஸோட விட்டமின் C+E+A காம்ப்ளெக்ஸ் சீரம் ஃபார் சம்திங். இது நான் அந்த காலத்தில் வாங்கினேன், பட் பெருசாக டெய்லிலாம் யூஸ் பண்ணுறதில்ல. நிறைய பேர் கேட்குறாங்க, ஸ்கின் நல்லாயிருக்கு ப்ரோ, ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன அவ்வளோவா நல்லாயிருக்கு? I don't think so. நல்லா இருக்குன்னா அது காரணமே இல்லை, ஐ எம் ஜஸ்ட் பிளெஸ்டுன்னு அர்த்தம். நான் வீடியோ எடுக்கும்போது இந்த ஆங்கிளில் தான் எடுப்பேன். லைக் இந்த பக்கமாக ஃபேஸ் பண்ணி இங்கேருந்து வச்சு இங்கே ஃபேஸ் பண்ணி இப்படி தான் வீடியோ இருக்கும். அண்ட் லைட் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ யா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிமோட்டை வச்சு எல்லோ கலர் லைட் மாற்றிடுவேன். ரைட்டா, எல்லோ கலர் லைட் மாற்றிட்டேன்னா எப்படி இருக்கும் பார்க்க, வீடியோ எப்படி விழும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா போக்கிமான் பொம்மைலாம் இருக்கும். நான் வேணால் இதை தூக்கி வச்சு காட்டுறேன், தெரியுதா? பல்பசார், எஸ்பியான், சார்மேண்டர், அப்புறம் மேரியோ இருக்கும். ஆர்டிஃபிஷியல் பூ வாங்கி வச்சுருக்கேன். திஸ் இஸ் டூப்ளிகேட் பீகாச்சு. இதெல்லாம் ஒரிஜினலாகவே போக்கிமான் கம்பெனிலேருந்து பண்ணது. இது வந்து டூப்ளிகேட் பீகாச்சு, ஏன்னா ஒரிஜினல் வந்து கிடைக்கல. காலத்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸு, பப்ளிக் ஸ்பீக்கிங் இதெல்லாம் இருக்கும். நான் எப்போயாச்சும் போர் அடிக்கும் போது படிப்பேன். அதுக்கப்புறம் காலேஜ் நோட்ஸு, அப்சர்வேஷன் ரெக்கார்டு அதெல்லாம் இது ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த லேப்டாப்போட சார்ஜர். அடுத்து இது வந்து என் ஸ்கெட்ச் புக். டெத் நோட்டில் வர 2 கேரக்டர்ஸ். ரைட்டா, இதெல்லாம் மிரர் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து நருட்டோவில் வர 2 கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனிமே இருக்கும். அதோட ஃபேஸ் ட்ரேஸ் மட்டும் இருக்கும். மைக்கி, டக்கெமிச்சி, டிராக்கன். அனிமே பார்த்து தனிக்கும் 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. ரைட்டு. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா அகேன் என்னோடய நோட்டு, புக்கு, நான் சின்ன வயசுலேருந்து வச்சுக்கிட்டு இருக்க ஒரு உண்டியல், அப்புறம் சில ஐடி கார்டு, சில ட்ராயிங் கிளிப்ஸு, பேசிக்கலி மோஸ்ட்லி குப்பை தான். அண்ட் தட் இஸ் வெரி மச் இட். என் ஸ்கூல் ரஃப் நோட்லாம் இருக்கும், அதிலலாம் நிறைய கண்டென்ட் இருக்கும். பை த வே அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். அதிலலாம் டேக் அவே அப்படின்றது எதுவும் இருக்காது. எல்லாம் வந்து நான் பண்ண என்னோடய ஒர்க்ஸு, நான் பண்ண போயம்ஸு, சில எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு, ஃபிலாசபிக்கல் கோட்ஸ் நானே டெரைவ் பண்ணது, இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கும். பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஆஃப் மச் யூஸ் ஃபார் அ யூடியூப் சேனல். ஸோ இவ்வளோ தான் என் ரூம். நீங்கள் வந்து நான் ஏதோ 1000 பிளான் போட்டு வச்சுருப்பேன், 1000 ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பேன் அப்படின்லாம் நினச்சி அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இந்த வீடியோவை பார்த்து அதை நான் ஃபீட் பண்ண முடியல அப்படின்னா ஐ கான்ட் டூ எனி திங், பிகாஸ் திஸ் இஸ் மீ. இதான்னா வால் ஃபுல்லாக அப்படியே நோட்ஸாக அடுக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாது. லைக் கீப்பிங் திங்ஸ் சிம்பிள்
அண்ட் அக்கார்டிங் டு மை லைக்கிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இந்த ரூம் வந்து பர்சனலாக எனக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இது என் ரூமு, இந்த ரூமில் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி யூனோ அந்த ஒரு எஃபெக்ட்டுக்காக தான் இந்த ரூம் ஷோகேஸை நான் மெயினாக பண்ணேன். அண்ட் செகண்ட்லி வீடியோவை நான் எப்படி எடுக்கிறேன்னா அந்த ஸ்டாண்டு சொன்னேன்ல, அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு அந்த லைட்டுக்கிட்ட வச்சுட்டு அப்படியே மைக்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபோனில் பேசுகிறது தான். சில விஷயம்லாம் நம்மளால் ஃபோனில் பண்ண முடியாது, இந்த பெர்ஸ்பெக்டிவ் எடிட்டிங் அதெல்லாம் நான் ரொம்ப யூஸ் பண்ணல, சில வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக இந்த கம்ப்யூட்டர் யூஸ் ஆகிருக்குது. மோஸ்ட் ஆஃப் த எடிட்டிங் நான் ஃபோனில் தான் பண்ணுவேன். தம்ப்நெயில், வீடியோ எல்லாமே சேர்த்து இன்ஷாட்டு, பிக்ஸாட்டு, சம்டைம்ஸ் கேப்கட், ஃபாண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ஷாட்டில் இம்போர்ட் பண்ணி அதை வச்சு எடிட் பண்ணி ட்ரான்சிஷன்ஸ் வச்சு கீ ஃப்ரேம்ஸ் வச்சு ஒரு எடிட்டராக இருந்தால் நான் சொல்கிறதெல்லாம் புரியும். பட் ஸ்டில் இவ்வளோ தான் நான் பண்ணுறேன். ஹோப் யூ என்ஜாய் த ரூம் டூர். ரைட்டா? see you again in another video next week. இல்லை அதாவது இந்த சாட்டர்டே சண்டே. நான் தேங்க்யூ சொன்னேன்ல, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ பண்ணும்போதும் அந்த வீடியோலேருந்து நானே ஒரு விஷயம் கற்றுக்கிறேன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது இந்த ரூம் டூர் நான் பண்ணுறேன்னா, இந்த ரூம் டூர் பண்ணுறதுக்காக நான் ரூமை லைட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன், கரெக்ட்? அண்ட் இந்த ஷெட்யூல் அந்த வீடியோ பண்ணலை, அதுலேருந்து நான் இந்த நோட்ஸ் எடுத்து இதை பண்ணுறதை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபார் மீ. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அந்த வீடியோ பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன். அண்ட் தட் ஹெல்ப்ஸ் மீ இன் மை பர்சனல் லைஃப். உங்களுக்கு எது வேல்யூபிளாக இருக்கா, மோட்டிவேஷனாக இருக்கா, ஏதாச்சும் டேக் அவேஸ் நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கிறீங்களா, இதெல்லாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த சேனல் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுது. இந்த விலாக்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, இந்த ஒரு லைட்டு ரைட்டா, அதுக்கப்புறம் இந்த ஒரு 2 இந்த மாதிரி மேலே ஒரு 2 லைட்டு, இல்லை முன்னாடி வைங்க ரைட்டா, இந்த மாதிரி ஒரு 2-3 லைட்டு, அப்புறம் ஒரு ஃபோனு, ஒரு 2-3 எடிட்டிங் ஆப்ஸ், இதெல்லாம் இருந்தால் நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நான் ஒரு அவேர்னஸாக பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்க மாதிரி, கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக, அதே டைமில் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு, கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு. அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆஸ் அ பர்சன் என்னோடய கேரக்டரையும் மாற்றிருக்கு, என்னோடய டிசிப்ளினை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் நான் விட்னஸ் பண்ணேன். ஸோ அதுக்காக தேங்க்ஸ் டு யூ கைஸ், அண்ட் தேங்க்ஸ் டு யூடியூப், அண்ட் தேங்க்ஸ் டு மீ ஃபார் நாட் கிவிங் அப் அகெயின். ஸோ கைஸ், அவ்வளோதான் ரூம் டூர். லைட்டை போட்டு வீடியோ முடிப்போம். லைட்டை போட்டாச்சு. ஆல்வேஸ் பி லைக் தட் டியூப் லைட். ஐ டோன்ட் மீன் பீயிங் டம்ப், பீயிங் பிரைட், கிவிங் அதர்ஸ் த லைட் தே நீட். நான் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போகிறதா போய்கிட்டே இருப்பேன், ஏன்னா இது ஒரு ஜாலியான வீடியோ இல்லை. ஸோ அது டியூரேஷன் ரொம்ப எடுத்திருக்கும். அகேன் ஜஸ்ட் சேயிங் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். see you in the next video. அடுத்த வீடியோ 10 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும். இந்த வீடியோ அகேன் ஜாலியாக பண்ணதுனால கொஞ்சம் அதிகமாகிடுச்சு.